வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 8/7/2026 ஓய்வூதியர்கள் சார்ந்து கடைசி நாள் குறித்து 2 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, ஓய்வூதியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு தகவல்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி DA, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அஞ்சலக ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் இன்று 10ஆம் தேதி காலை 11 மணி, அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொள்ளாச்சி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதற்கு இன்று 8ஆம் தேதி வரை அஞ்சல் கோட்ட அலுவலகத்தில் பெறப்பட்ட மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்களை அஞ்சலக ஓய்வூதியர்கள் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், பொள்ளாச்சி அஞ்சல் கோட்டம், பொள்ளாச்சி 642001 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது DO pollachi.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். தபால் மூலம் அனுப்பும்போது உரையின் மேல் பென்ஷன் அதாலத் என்றும், மின்னஞ்சல் அனுப்பும்போது பொருளில் பென்ஷன் அதாலத் என்று குறிப்பிட வேண்டும். வாரிசுதாரர் போன்ற சட்ட ரீதியான குறைகள், கொள்கை சம்பந்தப்பட்ட குறைகள் பென்ஷன் அதாலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் சாந்தினி பேகம் தெரிவித்துள்ளார். அதேபோல் சென்னை மத்திய கோட்ட அளவிலான அஞ்சலகத்துறை ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி என்று காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த முகாம் சென்னை மத்திய கோட்ட முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறும். பின்வரும் அஞ்சலகங்களுடன் தொடர்புடைய ஓய்வூதியர்கள் தங்களின் புகார்களை தபால் மூலம் சென்னை மத்திய கோட்ட முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகம், சிவஞானம் சாலை, சென்னை 6,17,000 என்ற முகவரிக்கு தபால் மூலமாக 8/7/2026 இன்றோ அல்லது அதற்கு முன்போ அனுப்பி வைத்திருக்க வேண்டும். புகார்களை DO சென்னை சிட்டி central@indiapost.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம். எந்தெந்த அஞ்சல் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்பது சார்ந்து பார்க்கலாம். டி நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம், மயிலாப்பூர் தலைமை அஞ்சல் அலுவலகம், சூளைமேடு அஞ்சல் அலுவலகம், ராயப்பேட்டை அஞ்சல் அலுவலகம், கிரீம் சாலை அஞ்சல் அலுவலகம், தேனாம்பேட்டை அஞ்சல் அலுவலகம், நுங்கம்பாக்கம் மண்டல வளர்ச்சி அலுவலகம், கோபாலபுரம் அஞ்சல் அலுவலகம், திருவல்லிக்கேணி அஞ்சல் அலுவலகம், டி நகர் வடக்கு அஞ்சல் அலுவலகம், டி நகர் தெற்கு அஞ்சல் அலுவலகம், இந்தி பிரச்சார சபா அஞ்சல் அலுவலகம், மந்தேவேலி அஞ்சல் அலுவலகம், விவேகானந்தா கல்லூரி அஞ்சல் அலுவலகம், சாஸ்திரி பவன் அஞ்சல் அலுவலகம், DPI வளாகம் அஞ்சல் அலுவலகம், தேனாம்பேட்டை மேற்கு அஞ்சல் அலுவலகம், நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை அஞ்சல் அலுவலகம், லயோலா கல்லூரி அஞ்சல் அலுவலகம், லாயிட்ஸ் எஸ்டேட் அஞ்சல் அலுவலகம், முதன்மை கணக்காளர் அஞ்சல் அலுவலகம், சேப்பாக்கம் அஞ்சல் அலுவலகம், சென்னை பல்கலைக்கழகம் அஞ்சல் அலுவலகம், பார்த்தசாரதி கோவில் அஞ்சல் அலுவலகம். இந்த 2 இடங்களில் நடைபெறக்கூடிய குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் இன்று முடிவதற்குள் உங்களுடைய மனுக்களை அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைதீர்ப்பு கூட்டம் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.